ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாஃப்டான ஆப்பமும் வெஜிடபிள் குருமாவும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு நம்ம 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி பவுல் வச்சுக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏத்தம்பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏத்தம்பழம் பெரிய பழமாக இருக்கிறதுனால 3/4 போட்டிருக்கேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழம் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்துக்கு பதிலாக நம்ம சோறும் சாஃப்ட்னஸ்க்கு சோறும் பழமும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி கலக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு மாவு கலரே கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. ஏத்தம்பழம் ஆட் பண்ணனால இந்த ஆப்பம் இதே மாதிரி சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம ஓவர் நைட் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். மார்னிங் சாஃப்டான ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். ஆப்பம் மாவு நமக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சோடாப்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி இந்த ஓரத்தில் கிறிஸ்பினஸ்காண்டி தான். ஏத்தம்பழத்தில் ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குருமாவுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரை முறை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம். எரிப்புக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டு ஒரு 7 கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்டு இல்லைன்னா நீங்கள் கடலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், கிராம்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோத்தையும் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். வெஜிடபிள் குருமா பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா நல்லா புரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சோப்டானாலே போதும். வெங்காயம் ஆட் பண்ணோன்னா ஒரு மிளகாய், கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லிக்கீரை இந்த ஸ்டெம்மோடு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 1 டைம் அந்த வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ லைட்டாக ஓரத்தில் கொதிக்குது இல்லையா, இந்த டைம் வந்து நம்ம மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த பிறகு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான நமக்கு வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்கும். வெயிட் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள் குருமா நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, பூரி, ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். குருமாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பம் சுடுற பேன் வச்சுக்கோங்க. இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்திருக்கு. நடுவில் நல்ல பஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நம்ம ஏத்தம்பழத்தில் டேஸ்டியான ஒரு சாஃப்டான ஆப்பம் சுட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பம். மாவு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு நல்லா புரிஞ்சு ஓரத்துலலாம் நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சிருக்கு. நடுவில் பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த சாஃப்டான அப்பமும் வெஜிடபிள் குருமா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.